பொதுவாக கோடிக்கு சுருக்கமாக crore என்றும் லட்சத்திற்கு எல் என்றும் குறிப்பிடுகின்றோம். ஆனால் 1000ற்கு 1000 என்றால் சுருக்கமாக 1000 தானே வர வேண்டும். ஆனால் ஏன் கே என்று குறிப்பிடுகின்றோம் என்று தெரியுமா? இதை கூட சமூக வலைதளங்களில் ஒரு சிறுமி எல்லோருக்கும் புரியும்படி மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். தற்பொழுது ஏன் 1000ற்கு கே என்று குறிப்பிடுகின்றோம் என்பதை தெளிவாக பார்க்கலாம். 1K என்பது கணித மற்றும் அறிவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் குறியீட்டின் அடிப்படையிலான ஒரு சுருக்கம். இதன் பின்னணி மற்றும் காரணம் அறிவியல் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. கே என்பது கிலோவின் குறியீடு. கே என்றதும் கிலோ என்பதன் சுருக்கமாகும். கிலோ என்பது கிரேக்க மொழியில் 1000 என்பதை குறிக்கிறது. இதுவே கிலோகிராம், கிலோமீட்டர் போன்ற அமைப்புகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. பன்னாட்டு அளவீட்டு முறைப்படி கே என்பது 10³ என்பதை குறிக்கும். இதை ஆங்கிலத்தில் 1000 என்று சொல்வதற்கு பதிலாக சுருக்கமாக 1K என்று அழைக்கிறார்கள். 1K பொதுவாக எங்கு பயன்படுத்தப்படுகிறது? சமூக ஊடகங்களில், அதாவது லைக், வியூஸ், ஃபாலோயர்ஸ் போன்றவற்றில் 1000 என்பதை 1K என்று காட்டுகிறார்கள். உதாரணமாக 10,000 ஃபாலோயர்ஸ் அப்படின்றால் 10K ஃபாலோயர்ஸ் என குறிப்பிடப்படுகிறது. வணிகத்தில் விலைகள், சம்பளம், வருமானம் போன்றவற்றை எளிமையாக சொல்ல கே பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனால் 25,000 என்பதற்கு பதிலாக 25K. பொதுவான உபயோகம்: சிறிதான இடத்தில் பெரும் எண்ணிக்கையை சுருக்கமாக காட்டுவதற்காக கே பரவலாக பயன்படுகிறது. காரணம் கே என்றே பயன்படுத்துகிறார்கள். அறிவியல் அடிப்படையிலான துல்லியமான முறை என்பதால் கே என்ற குறியீடு சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எழுதுவதிலும் எண்ணிக்கையை செலுத்துவதிலும் சிக்கனமானது. இதைத்தான் அந்த சிறுமி வீடியோவில் கூட 1 கிலோ தக்காளி 1000 கிராம் சென்று எல்லோருக்கும் புரியும்படி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வீடியோவையும் பாருங்கள். 1 crore ஷார்ட் ஆகுதுங்க. 1 lakh ஷார்ட் ஆகுதுங்க. இப்போ 1000 ஷார்ட் ஆகுதுங்க. 1000. இப்போ crore அதனால CR, லேக்ன்றதுனால L. 1000க்கு வந்து நீங்க 1T தானே போடணும். எதுக்கு 1K போட்டிருக்கீங்க? K எங்க வருது அதுல? 1000ல Kவே இல்ல. Full meaning is kilo. So kilo may sound like an English word, right? Yes, ma'am. But it is an Greek word. Okay. Kilo is an Greek word. Kilo means 1000. Oh. Okay. So that's why we are using. But 1 kilo tomato. Okay. So it is 1,000 gram tomato. 1000 gram tomato. So we are telling 1 kilo red.